பிரியமானவர்களே, இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் நேசர் தேற்றுகிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம் தேவனை திருச்சபைகளிலே கூடி ஆராதிக்க தடையாக இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்ம கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்ம எல்லோருக்கும் தேவனுக்கு நன்றிகளை சொல்லும் வேண்டுமாய் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக, இந்த நேரத்திற்காக. எத்தனையோ பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, ஆனால் நமக்கு தேவன் இன்றைக்கி ஜீவனை கொடுத்துருக்காரு. நேரத்து சனிக்கிழமைக்கு எத்தனையோ பேர் உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவரை துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு செய்த எல்லாவித கிருபைக்காகவும் நன்மைக்காகவும் ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி, அன்புள்ள சுவாமி, நீ கூப்பிட நன்மையான காலையில் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடும்படியாக ஏசப்பா, அதை நினைவுக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மறித்து ஆண்டவரே அதை நீர் மன்னித்து எங்களுக்காக சிலுவையில் மறித்தீங்க. ஆனாலும் நீர் மரணம் வரைக்கும் சென்று உயிரோடு கொண்டு எழுந்து வந்திருக்கீங்க சுவாமி. அப்படியே ஏசப்பா, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்களுக்கு மறித்தவர்களாக இருக்கிறபடியால் ஏசுவாமி, நீங்கள் உண்மை ஆவியை கொண்டு எங்களை நீங்கள் நீடிக்கு பிழைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் உமக்காக வாழ, உமக்காக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஏசப்பா, நாங்கள் எங்களுடைய அழைப்பிலே உறுதியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்வீராக. மீட்பு ரசிகமாக இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நடப்பதாவே, ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர், வண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், வண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு
அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். வரைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரே அந்நாளிலே. வரைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரே அந்நாளிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதம். ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரொஃபேகா. யாவே ரொஃபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொஃபேகா. யாவே ரொஃபேகா. மருத்துவரின் வாரிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த வாயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரொஃபேகா. யாவே ரொஃபேகா. யாவே 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 ரொஃபேகா. யாவே ரொஃபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னை உயிர்ப்பிக்கும்
ஆவியே யாவே 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 ரோஃபேகா யாவே ரோஃபேகா யாவே 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 ரோஃபேகா யாவே ரோஃபேகா. இந்த காலவேளை கூட அவருடைய உயிர் தேர்தலின் வல்லமையால் நம்மை உயிர்ப்பிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய உயிர் தாவி நம்மை உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது. நம்ம பாவத்தினால் செத்து போயிருக்கலாம், அநியாயம் செஞ்சு அந்த அநியாயத்துக்காக மறுத்து போயிருக்கலாம். பட் வருத்தம் சொல்லிது, நம் பாவத்திற்கு செத்து நீடிக்கு பிழைத்தவர்களாகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷய கண்களை மூடி தலையில் தாழ்த்தி, ஏசப்பா உங்கள் ஆவி எங்களை வசிப்பதனால் ஆண்டவரே, நாங்கள் எதுக்கெல்லாம் மறுத்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நீடிக்கு மறுத்து போயிருக்கலாம் ஆண்டவரே, பாவத்தில் வாழ்த்து கொண்டிருக்கலாம். பட் நீங்கள் எனக்குள்ளே வரும்போது நான் பாவத்துக்கு மறுத்து நீடிக்கு பிழைத்தவனாய் மாற என்னை உயிர்ப்பிக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு ஜெபிக்க போகிறோம். அன்புடைய சுவாமி, நீ கூப்பிட்ட இந்த அருமையான வேலைக்காக முன்னாடி சொல்லிட்டேன் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கு செத்து நீட்டிக்கு பிழைக்கும்படி ஆண்டவரே உம்முடைய உயிர்ப்பினாவே எங்களுக்குள்ளே தந்தருவீராக ஏசப்பா. அப்படியே ஆண்டவரே, நாங்கள் இந்த உயிர்த்தலின் நாளிலே அன்றைய அநேகருக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக விளங்க அன்றைய அநேகருக்கு நாங்கள் உதவி செய்ய ஆண்டவரே, உம்மை பற்றி பிறகு நாங்கள் அறிவிக்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்கள் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. நீங்கள் சகலத்தின் நன்மையாக செய்வீராக. அப்படி ஆண்டவரே, வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்தின சாமி. தேவ செய்தி நீங்கள் ஆஸ்வதிங்கிற ஏசப்பா, அது கொடுக்க போகிற தாசனை நீங்கள் ஆஸ்வதிங்க சாமி. அப்பா, நீங்கள் என்ன பேச தீர்மானிட்டீங்களே சாமி, அதை பேச நீங்கள் வெளிப்படுங்க. சகலத்தின் நன்மைக்கு உதவி பேசுங்க. அப்படி ஆண்டவரே, இதை பார்த்துக்கொண்டு ஒருவருக்காக நான் ஜோம் பண்ணுறேன் ஏசப்பா. ஏசப்பா, அவர்களின் தனித்தனியாக பேர் பெற குடும்பமாக நீங்கள் ஆஸ்வதிங்க சாமி. அவருடைய வேலை ஸ்தலங்கள் நீங்கள் ஆஸ்வதிங்க சாமி. அவர் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கானும் அந்த குடும்பத்தை அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகலத்தையும் நீங்கள் நன்மைக்கு எதுவாக செய்வீராக. நீரே பொறுப்பெடுத்து பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் தேவனுடைய உயிர்த்தெழுந்த நாளை நாம் மகிமைப்படுத்த முடியாது கொண்டாடப்படி கடந்து வந்திருக்கிறோம். நாளை கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே அவர் மன மகிழ்ச்சியாய் நம்ம தேவனை ஆராதிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறோம். நாளில் நம்ம தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையார் நம்மளோடு கூட இடைப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாளில் தேவனுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடும் நாளிலே ஆண்டுடைய சில வார்த்தைகளை நாம் தியானித்து அவர் மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் நம்ம உதவி செய்வாராக. நாளில் இதுக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவனுடைய வார்த்தை யோவான் என்னும் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை பார்க்கும்போது, முதலாவது வார்த்தையில் சொல்லப்படுகிறது, வாரத்தின் முதல் நாளில் அதிகாலையிலே இருட்டோடு மகதன மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருந்ததை கண்டாள். கல் எடுத்து போட்டிருந்ததை மகதன மரியாள் கண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் ஓடி வரும்போது, அதிகாலை இருட்டோடு ஓடி வரும்போது கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய கல்லாச்சே, அது யார் தள்ளுவாள் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு கூட, ஒரு வேதனையோடு கூட, மனக்கலக்கத்தோடு நான் இயேசுவை பார்க்கணுமே, அவர் சரீரத்தை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆவலோடு கூட வாஞ்சியோடு கூட அவள் வந்திருக்கலாம். வந்த இடத்துல ஒரு காரியம் என்னென்றால், அவள் எதிர்பார்க்கப்படாத அந்த கல்லறை விட்டு பூட்டப்பட்ட கல், அடிக்கப்பட்ட கல், அங்குள்ள யூதர்களாலே மறைக்கப்பட்ட கல், முத்திரை போடப்பட்ட கல் தள்ளப்பட்டு இருந்ததை கண்டவுடனே அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கலாம்.
ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தால், ஐயோ நான் சந்தேகப்பட்டு வந்தேனே, இந்த கல்லை யார் தள்ளுவாங்க, இந்த கல் என்னால் தள்ள முடியாது, நான் ஒரு பெண்ணாச்சுன்னு சொல்லி அவர் வேதனையோடு கூட யோசித்து கொண்டு ஒரு வேலை வந்திருக்கலாம். ஆனாலும் அவர் கல்லெறியத்தில் வந்தவுடனே கல் புரட்டப்பட்டு இருப்பதை கண்டவுடனே ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்த வேளையிலே அவள் போய் பார்க்கிறாள். அங்கே இயேசு கிறிஸ்தை காணவில்லை. இயேசு கிறிஸ்தை காணவில்லைன்னு சொல்லி அவள் சந்தேகத்தோடு வந்தவள் சில கல்லை பார்த்தோடனே சந்தோஷப்பட்டால், உள்ளே போனவுடனே மீண்டுமாய் அவளுக்கு ஒரு மன நெருக்கத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை காணவில்லைன்னு சொல்லி இன்றைக்கும் நமக்கு சில வேளையில் நமக்கு தடைகள் இருக்குது. சில வேளை நமக்கு தடைகள் இருக்குது. நீ வெளியே போகாதபடி தடை, கடைக்கு போக முடியாத தடை, வேலைக்கு போக முடியாத தடை. இன்றைக்கி ஒரு தடையை தொடர்ந்து நம்ம இருக்கிறபடினால நமக்கு ஒரு சில வேளை வேதனையோடு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல காரியம், அவர் தடைகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ வேதம் சொல்லி தடைகளை உடைக்கிறவர் நன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனையோ தடை நம்ம வாழ்க்கையில் வரலாம். எத்தனையோ வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து வந்து கொண்டு, ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், இதோ உன் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். எப்படி அந்த மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்குள்ளே போய் பார்க்கும்படியாய் கல் புரட்டப்பட்டிருந்ததோ, அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இன்றைக்கி நீயும் நானும் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை, நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை, அவருக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை, தடையாக இருக்கிற கல்களை தேவன் உடைத்து போட போதுமான தேவனாக இருக்கிறார். அதே வண்ணமாக இந்த அதிகாலையில் இந்த நேரத்தில் துதிக்கிற நீயும் நானும் அவர் மரியாள் அதிகாலை இருட்டோடு கூட தேவனை பார்க்க முடியாய் கடந்து வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூக்கினா என்ன, எழுந்திரிச்சு என்ன செய்ய போகிறோம்? நீங்களாம் வீட்டில் தானே இருக்க போகிறோம். நம்முடைய வேலையை அப்புறம் செஞ்சான்னா, நான் அப்புறம் ஜெபித்தான்னா, நான் அப்புறம் வேதம் வாசித்தான்னு சொல்லி நம் நேரங்களை கடந்து கொண்டு போயிருக்கலாம். வேதம் சொல்லுது, அவள் அதிகாலை இருட்டோடு, பொழுது வெடியவில்லை, வானத்தில் வெளிச்சம் வரவில்லை, வானத்தில் சூரியன் வரவில்லை, இருட்டு, கண் தெரியாத இருட்டு, கரடுமுறான இருட்டு. அந்த இருட்டிலையும் இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி அந்த மகதன மரியாள் ஓடி வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீயும் நானும் ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் நேசித்து கொண்டு இருக்கிறோம்? நீயும் நானும் எந்த வேலையில் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? எப்போது ஆண்டவரை தேடி? இன்னைக்கு லீவு தானே, நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறோம். ஊரடங்கு சட்டத்தில் வெளியே போக முடியாது, எப்போனா நம்ம காரியத்தை செய்யலாம்னு சொல்லி இருக்கிறோமா? இல்லை இன்றைக்கி சும்மா தானே சொல்லி நம்ம வீடு ஒரு ஆராதனை வீடாக நம்ம வைத்திருக்கிறோமா? இல்லை டிவி பார்க்குற வீடாக வைத்திருக்கிறோமா? இல்லை விளையாட்டு கூடமாக நம்ம வைத்திருக்கிறோமா? இல்லை தேவனை ஆராதிக்கிற வீடாக வைத்திருக்கொண்டு இருக்கோமா? தேவன் தடையில் உடைத்த காரியம், அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும்னு சொல்லி தான், அவரோடு கூட இருக்க, அவரை பார்க்க வேண்டும் சொல்லி தான் மரியாளுக்கு தடையை நீக்கினோடனே அந்த கல்லை போட்டுனோடனே நேராக அந்த கல்லறைக்குள்ளே போய் பார்த்தால், அந்த கல்லறையின் கொள்கைக்குள்ளே போய் பார்த்தால், நம்ம யாரை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? யாரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இந்த வேலையில் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அடக்கத்தினால், கொடுக்கப்பட்ட ஒடுக்கத்தினாலே நாம் யாரோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? யாரோடு கூட பேசிக்கொண்டு, டிவியோடு கூட நம்ம அதிக நேரம் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? இல்லை விளையாட்டு காரியங்களை செய்து நம் நேரங்களை அதிகமாக செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இல்லை டிவி ஃபோனுக்கு முன்பாக ஃபோனை கையில் வச்சு நம் நேரங்களை அதிகமாக செலவு பண்ணி, இன்றைக்கி யாருக்காக நேரங்களை அந்த மாதிரி மகதன மாதிரியா தான் இயேசுக்காக. இயேசு சொன்னார், நான் 3 நாளில் உயிர்ப்பேன்னு சொன்னார். அந்த இயேசுவை பார்க்க முடியாது, உயிர் தேர்ந்து போக முடியாது, நான் வரேன்னு சொல்லி அவர் அதிகாலையில் ஓடி வந்தால், இருட்டை பார்க்கல, வழியில் பாம்பு போகுமா, பிரச்சனைமான்னு சொல்லி பார்க்கல, அவர் இருட்டோடு கூட அவள் ஓடி வந்தாள் என்றால், நீயும் நானும் ஏன் அந்த இருட்டு வேலையில் தேவனோட போராடி ஜெபிக்கக்கூடாது? நம்முடைய பிரச்சனைக்காக, உலகத்தின் பிரச்சனைக்காக, உலகத்தின் சூழ்நிலைக்காக ஏன் நம்ம ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கக்கூடாது? அது ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால், அந்த ஜெப சிந்தை நமக்கு இருக்குமானால், இந்த ஊரண்டுகளில் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் புரட்டி போட தேவன் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு விரமாய், சபைக்கு விரமாய் செயல்பட எல்லா காரியங்களும் தேவன் புரட்டி போட வல்லமையில் தேவனாக இருக்கிறார். நீ ஆராதனை தடைப்பட்டு கொண்டு அதுக்காக செபித்து கொண்டு, ஏன் நம்ம செபித்தால் தேவன் சூழ்நிலை மாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் மாற்றுவார். அந்த அதிகாலை இருட்டோடு கூட எழுந்து ஆண்டவரை தேடும்போது, அதிகாலை இருட்டோடு கூட ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாக நம்ம சூழ்நிலை, அந்த மரியாளுக்கு சூழ்நிலை மாற்றினவர் நீ உன்னக்கம் எனும் சூழ்நிலை மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த மரியாளை போல் நாம் எழுந்து ஜெபிக்கும் போது, மரியாளை போல் ஆண்டவரை தேடும் போது, கர்த்தர் நிச்சயமாக உன்னக்கம் எனக்கும் கர்த்தர் பெரிய காரணம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதே யோவான் 20:3 வாசிக்கும் போது, அப்போது பேதுரும் மற்ற சீஷரும் கல்லறைக்கு போக புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 4 சொல்கிறோம், பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து
குனிந்து பார்த்து சீலை கிடைக்கிறதை கண்டார்கள், ஆனாலும் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்பாக வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்தான். அடுத்தது பார்க்குறோம் 3:4-5 பார்க்கும்போது இயேசுவை பார்க்க முடியாய் சீஷர்கள் ஓடி வராங்க. 2 பேரும் பேதுரும் இன்னொரு சீஷரும் ஒரு ஒன்றா தான் ஓடி வராங்க. ஆனால் பேதுரு கொஞ்சம் பின்னாடி ஓடி வரான். ஒருத்தர் முன்னாடி வந்து உள்ளே போக பயந்துக்குன்னு கல்லறைக்குள்ள எப்படி போகணும்னு சொல்லி பயந்துக்குன்னு கல்லறைக்கு வெளியே நின்றான். ஆனால் பின்னாடி வந்த பேதுரு முன்னாடி போய் இயேசு இருக்கிற அந்த கல்லறையின் குகையில் போய் இயேசு இல்லாததை அங்கே பார்க்குற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நம்ம எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கல, நம்ம இயேசுவை பார்ப்பதுக்கு முன்னே போக வேண்டும். ஓடி வருவதில் பின்னாடி வந்தாலும் அவன் இயேசுவை பார்ப்பதுக்கு என்ன பண்ணாங்க, தைரியமாக உள்ளே போக ஆரம்பித்தான். அவன் கல்லறை இருட்டாச்சே, குகையாச்சே, இதில் ஏதாச்சும் மரித்தாவி இருக்குமான்னு சொல்லி அவன் செயல்படலை, அவன் பயப்படலை. தேவனுக்கு முன்பாக அவன் பயப்படாதபடி இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவன் பார்த்தான். அவன் இயேசுவை பார்க்கணும் என்ற எண்ணம் மட்டும் தான் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் இருட்டை பார்க்கல, ஐயோ கல்லறைக்குள்ளே போவேன், ஐயோ நாத்தடிக்குமே, 3 நாள் ஆச்சு இயேசு வச்சு நாத்தடிக்குமே என்று சொல்லி பார்க்கல. இதே யோவானில் பார்க்குறோம், லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஏசு சொல்கிறார், 4 நாள் ஆயிடுச்சேம்மா, 4 நாள் ஆயிடுச்சாண்டார். ஏசு சொல்கிறாரு, நீ கல்லறை தருங்க, லாசரு கட்டாருன்னு சொல்லி மரித்து 4 நாள் ஆன லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எடுத்து வல்லமான அதே இயேசு கிறிஸ்து ஏன் உயிரோடு கூட இருந்து நமக்கு அற்புதத்தை செய்ய முடியாது? ஏன் நமக்கு அதிசயத்தை செய்ய முடியாது? ஏன் நமக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்ய முடியாது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம விசுவாசித்து ஆண்டவருக்கு செயல்படும் போது, நம்ம விசுவாசித்து ஆண்டவரை மயப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த உயிர்த்த பண்டிகையில் கொண்டாடுகிற நீயும் நானும் ஆண்டவரை அந்த மரியாதை போல நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரோடு கூட போராடும் போது, ஆண்டவரோடு கூட இடைப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த மரியாளுக்கு முன்பாக இருந்த கல்லை புரட்டினது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற கல்களை புரட்டி போட, சோதனையை புரட்டி போட, பொல்லாத கிரிகளை புரட்டி போட நம் தேவனால ஆகும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதுக்காக நாம் ஒருமனப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் ஒருமனப்படுவோம். அந்த உயிர்த்த அந்த வல்லமை நாம் கொண்டாட போது, அந்த உயிர்த்த வல்லமை அறிக்கை செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் அந்த மரியாளுக்கு செய்தது போல நமக்கும் அதிசயங்களை அற்புதங்கள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 24:11 இவருடைய வார்த்தைகள் அவர்கள் வீண் பேச்சாக தோன்றினாலே அவர்கள் அவர்களை நம்பவில்லை. பேதுரு எழுந்து கல்லிடத்துக்கு ஓடி அதற்குள் குனிந்து பார்த்தான்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அநேகர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கூட இந்த சீஷர்களை இயேசுவை பார்த்து அவங்க தூதனை பார்த்து சொன்னாங்க, இயேசு மரித்த இடத்துல இல்லை, அவர் எழுந்திட்டாருன்னு சொல்லி தூதர்கள் சொல்வதை அங்கே போய் பார்த்த ஸ்திரிகள் வந்து சொல்கிறாங்க. கூட கேட்குற, கூட பார்த்த, அவரை நம்பின, அவரோடு கூட இந்த அற்புதத்தை செய்த, அவரோடு கூட இந்த அதிசயத்தை செய்த ஜனங்கள் விசுவாசிக்கலை. பேதுரு என்ன பண்ணுறாரு, சந்தேகப்பட்டு ஓடி போகிறாரு. இவங்க எதோ வீணாத பேசுகிறாங்க, ஏதோ கட்டுக்கதை சொல்கிறான்னு சொல்லி ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே போனால் மரித்த இயேசு அங்கே இல்லை. அப்போ தான் சொல்கிறார், ஐயோ ஆண்டவர் சொன்னதைப்படி நடந்தா இருக்குது, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார், நான் மரிப்பேன் 3 நாள் எழுந்திருப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தை இன்னைக்கு வேத தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுன்னு சொல்லி அந்த பேதுருக்கு அப்போ தான் கண்கள் திறக்கப்பட்டிருப்பதை நம்ம உணர்கிறோம். அப்படியே இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தும் நம்ம சில வேளையில் விசுவாசப்படி இருக்கிறோம். அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், காணாத விசுவாசம் பாக்கியவான், காணாததை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரை காண்பதில்லை, ஆனாலும் விசுவாசித்தனால உன்னையும் என்னையும் கர்த்தர் உயிர்த்த இந்த வல்லமையினாலே உன்னையும் என்னை கர்த்தர் மகிமை வைத்திருக்கிறார். அவங்க கண்டு விசுவாசித்தாங்க. இன்னைக்கு நீயும் நானும் காணாமல் விசுவாசிக்கிறது, இன்னைக்கு நீயும் நானும் பாக்கியவானால கர்த்தர் வைப்பதனால நம்ம எவ்வளோ பேர் கிருபை பெற்றுருங்க, நம்ம எவ்வளோ பேரை கிருபை பெற்றுங்க. அந்த கிருபை நாம் இழந்து போகாதபடி, அந்த கிருபையை நம்ம விட்டு விடாதபடி, அந்த கிருபை விட்டு விலகாதபடி நாம் காத்து கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார், உன்னையும் பாதுகாக்க போதுமானவர் இருக்கிறார். ஆனால் அந்த மகதான மரியாதை போல நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட போராடும். இன்னைக்கு சூழ்நிலை குறித்து, இன்னைக்கு போராட்டத்தை குறித்து, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, எத்தனையோ சூழ்நிலை இருக்குது. அந்த ஜனங்களை நாம் விடுவிக்க முடியாது. போராட்டத்தில் நீயும் நானும் விடுவிக்க முடியாது. நீயும் நானும் ஆண்டவர்கிட்ட போராடும்
போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். பிரியமல்ல, நாம் சும்மா இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது. நாம் சும்மா இருந்தாக்கா எந்த ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. நாம் சும்மா இருந்தாக்கா எந்த ஒருத்தையும் செயல்படுத்த முடியாது. நீயும் நானும் அந்த மகதான மரியாதை போல ஆண்டவரை அதிகாலையில் தேடும்போது வேதம் சொல்வது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம அதிகாலையில் நம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு கூட போராடுவோம், ஆண்டவரோடு கூட செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை குறித்து தேசத்தில் விடுதலை, நம்மை குறித்து தேசத்தின் நன்மைகள், நம்மை குறித்து தேசத்தில் ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் உண்ணியமன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் தான் கர்த்தர் இன்னைக்கு உண்ணியமனை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் தான் கர்த்தர் இன்னைக்கு உண்ணியனை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நான் சும்மா இருப்பது கிடையாது, நான் சும்மா வீட்டில் உட்காந்து இருப்பது கிடையாது. இது சும்மா இருக்கிற நேரம்னு சொல்லி நம்ம வீணாய் நேரங்களை கழிப்பதுக்கு இது நேரம் கிடையாது. அதனால் நம்ம ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவர் நன்மை செய்தபடினாலே அதை பெற்றுக்கொள்வோம். தேவனாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளில் இந்த வார்த்தைகளுக்காக செபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள பிதாவே, உமது உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே ஒரு விசேஷித்தமான காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த மகதான மரியாள் அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வந்தது போலப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை மித்தமாய் ஆண்டவரே, எங்களுக்குள்ள பிரச்சனை மித்தமாய் ஆண்டவர் நாங்களும் ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடி ஆண்டவர் நாங்களும் நன்மை பெற்றுக்கொள்ள, நாங்களும் ஆண்டவரே உம்மை தேடி ஆண்டவரை உம்மை நம்பி விசுவாசிக்க எங்களுக்கும் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாளே நீர் கொடுக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பேதுரு ஆண்டவரே மற்ற சீஷனை காட்டிலும் பின்பு வந்தாலும் அவன் நேராக தைரியத்தோடு கூட போய் கல்லறிக்கும்பாக பார்த்தது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தைரியம் ஐயா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, எங்களுக்குள்ள விசுவாசம் அந்த பேதுரை போல் ஆண்டவரே, நாங்களும் இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி, நாங்களும் இயேசுவை தேடும் சொல்லி எங்களுக்குள்ள ஒரு மன வாஞ்சையை மன கிரயத்தை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உயிர்த்த இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களாண்ட இருக்கிற பிரச்சனை இந்த விடுதலை தரமுடிய செபிக்கிறேன். என் தேசத்துக்கு விடுதலை தரமுடிய செபிக்கிறேன். எங்கள் நாட்டுக்கு விடுதலை தரமுடிய செபிக்கிறையா. இந்த பிரச்சனை சீக்கிரமாய், இந்த வைரஸ் பிரச்சனை சீக்கிரமாக எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் எல்லையை விட்டு கடந்து வெளியே போக முடியும் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரை. இதுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, ஒவ்வொரு எங்கள் தலைவர்களுக்காக ஆண்டவரை, ஒவ்வொரு துறைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர் கொடுக்குற எல்லாம் கருத்துக்காக நன்றி. ஜனங்களுக்காக ஒத்துழைக்கிற பிரயாசப்படுகிற பாடுகளுக்காக கொடான கொடி அவர் வீடுகளை விட்டு, பிள்ளைகளை விட்டு, மனை விட்டு, ஆண்டவரை கண்ணை விட்டு ஆண்டவரே பிரயாசப்படுகிற பாடுபடுகிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த வைரஸ் பிரச்சனையிலிருந்து எங்கள் தேசத்தை, எங்கள் நாட்டை விடுவித்து தர வேண்டும் சொல்லி உதவி தந்த வல்லமையின் நிமித்தமாக நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.